இயேசு ஆபிரகாமுடைய சந்ததியில வராரு. இயேசுவை யாரெல்லாம் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க. ஆமென். கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு 2 விதமான சந்ததி வாழ்க்கையில உண்டாகும். என்னன்னா, ஒரு சந்ததி பூமியின் மணலை போல இருக்கும், இன்னொரு சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும். ஆமென். பூமியின் சந்ததி என்பது அவன் கர்ப்பப்பிறப்பாய் பிறந்த பிள்ளைகள். வானத்தின் நட்சத்திரம் என்பது நீங்களும் நானும் ஆவிக்குரிய சந்ததி. ஹல்லேலூயா. ஒரு யூதனுக்குள்ள நான் எப்படி யூதன்கிற வைராகியம் இருக்குதோ அதே போல ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் நான் சொல்றேன், நானும் யூதன் தான். எல்லாம் சொல்லுங்க, நானும் யூதன் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக ஒரு காரியம் உள்ள ஓடினே இருக்கிறோம். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். நைட்டு தூங்கும் போது எழுப்பி நீ யாருன்னு கேட்டா, ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லு. ஹல்லேலூயா. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அந்த உணர்வை உள்ள வளர்த்துனே இருங்களேன், உங்க வாழ்க்கையில எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா.